ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இந்த சப்பாத்தி இருக்கும். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சாஃப்டாக. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 10-15 வாழைப்பழமாவது நான் எடுத்துருப்பேன். இந்த வாழைப்பழத்தை எல்லாம் தோல் உரிச்சிட்டு பொடியாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேந்திரம்பழத்தில் செய்யும் போது இன்னமும் சூப்பராகவும் இருக்கும். இதை நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நைட் டின்னராக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடானதும் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து சூடாக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது செய்யும் போது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் சப்பாத்தி மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே வந்து திரட்டி வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பனானா ஸ்டஃபிங்கும் உள்ளே வந்து சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதே போல் நான் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. கல் சூடானதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். கூடவே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தியை வந்து போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து டேஸ்டான ஹெல்த்தியான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தி வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.